அருமையான சுவையான இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த இடியாப்பம் வந்து நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு வர ஒரு அருமையான பண்டமாகும். ஆனாலும் இதில் வந்து ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சில இடங்கள் கடினமாக இருக்குது, நம்மளுக்கு பிழிய வர மாட்டேங்கிறது அப்படின்ற சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செய்து அருமையாக சுலபமாக இந்த இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடியாப்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மாவினுடைய தன்மை. இப்போ நம்மளுடைய நிறைய வீடுகளில் இடியாப்பம் செய்கிறதையே நிறுத்திட்டோம். ஏன்னா அது பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிழிஞ்சால் அதே மாதிரி வரமாட்டேங்கிறது, சுலபமாக இல்லை, நல்லா வரமாட்டேங்குது, இப்படி தான் நிறைய காதில் விழுது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், ஆனால் உள்ள அடங்கின இந்த விஷயங்களை கவனித்து நீங்கள் செய்யும் பொழுது அருமையான அழகாக சுலபமாக நீங்களும் இடியாப்பம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணோன்னா அரிசி மாவு நம்மளே அரைச்சி தயார் பண்ணிக்கலாம், அல்லது கடைகளில் கிடைக்கும் இடியாப்பம் மாவு அல்லது கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கக்கூடிய அந்த மாவு வாங்கி உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் உபயோகப்படுத்துகிறேன். அரிசி மாவு தயாரிக்கிற விதத்தையும் விரைவில் நாங்கள் வந்து வெளியிடலாம் இருக்கோம். அதனுடைய மேல் உரைகளில் வறுக்கப்பட்டது, உலர்ந்த மாவு இப்படின்னு என்ன எழுதியிருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. என்ன மாவு வாங்கியிருந்தாங்களும் அது லேசாக இப்படி வறுத்து உபயோகப்படுத்துவது நல்லது. நாங்கள் ரொம்ப முன்னாடி வெளியிட்ட ஒரு பதிவில் இதெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் அது ரொம்ப பழைய பதிவுன்றதுனால இப்போ புதியதாக இது மாதிரி உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாவு சரியாக வறுபட்டுடுச்சான்னு ஒரு சின்ன சோதனை பண்ணி பார்க்கலாம். இந்த கரண்டி எடுத்திருக்கேன். இது வெது வெதுப்பாக தான் இருக்கும், ரொம்ப சூடாக இருக்காது. அதனால் மேலால் இருந்து மாவு எடுத்துக்கலாம். இப்படி ரொம்ப அழகாக நம்மளால் கோலம் மாவு போன்ற இழைகள் அமைக்க முடியுது. அதாவது இது வந்து சரியாக வறுபடலைன்னா என்ன ஆகும்னா இது போன்ற நேர்கோடுகள் உங்களுக்கு கிடைக்காது. மாவு தூவி தூவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழுந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா சரியாக வறுபடலன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் சிறு தீயில வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி என்ன ஆகும், நிறமாற்றம் மற்றும் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்த மாவின் அளவுக்கு 1.5 பகுதி தண்ணீர் ஊற்ற போகிறோம். அதாவது 2 பங்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் பொதுவாக. ஆனால் என்ன ஆகுது, சில பேர் வந்து மாவு வந்து நல்லா வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. சரியாக வறுபட்டுச்சுன்னா அந்த வறுபட்ட மாவு வந்து தண்ணீரை முழுவதுமாக உறிந்து கொள்ளும். அப்படி நீங்கள் மாவு வறுபடாத பொழுது என்னாகும், குழக்குலான்னு நின்றுடும். அதனால தான் வந்து அளவை வந்து நான் சரின்னு கொஞ்சம் குறைச்சிட்டோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேணால் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு 1.5 பங்கு தண்ணீர் சொல்கிறேன். இல்லைனா 2 பங்கு தண்ணீர் வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்கும். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. அதாவது தண்ணி சூடானா நம்ம மாவை கலக்க போகிறதில்ல. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லாவே கொதிக்குது, கொதித்து மேலே ஆவி வருது. இந்த பக்குவத்தில் நம்ம இதை அடுப்பிலேருந்து எடுத்துட்டு தான் மாவை போட்டு கலக்க போகிறோம். நம்மளால் வறுக்கப்பட்ட மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கட்டியாக நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியறதுனால என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்ன அளவு மாதிரியே 1க்கு 2 பங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இன்னொரு 1/2 கப் டம்ளர் தண்ணீரை இதில் கொதிக்க வச்ச தண்ணியை மெதுவாக இது கூட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். அப்போது ஒரு கொஞ்சம் தளர்வாக நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, அருமையான நம்மளுடைய இடியாப்ப மாவு தயார். ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் அப்படி வெதுன்னு ஆகிறதுக்குள்ளார நம்ம மற்ற ஏற்பாடுகளை தயார் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடியாப்பம் பிழியறதுக்கான பொருள். இது வந்து எப்படின்னா மரத்தில் செய்யப்பட்ட ரொம்ப பழைய பாரம்பரியமான விதத்தில் செய்யப்பட்டது. இது மரத்தால் செய்யப்பட்ட மற்றும் ரொம்ப சிறிய துளைகள் உடைய ஒரு செப்பால் செய்யப்பட்ட தட்டு பின்னாடி போட்டிருப்பாங்க. அதனால் இதில் ரொம்ப மெல்லியதாக நம்மளுக்கு வரும். உணவகங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப மெல்லியதாக வரும் இது. மற்றபடி வீட்டில் செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இது மாதிரியான ஒன்று கிடைக்குது. இதில் வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா இதில் அளவு துளையின் அளவு வந்து சிறிது பெருசாக இருக்கும், அப்படி கிடைக்கும் இது நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது முழுக்க நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்க போகிறோம். இடியாப்பம் தட்டு அல்லது இட்லி தட்டு உபயோகப்படுத்தலாம்.
உங்களது விரல் நுனிகளை வந்து சிறிதளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சிறிய பகுதி மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப குளிர்ந்துடக்கூடாது மாவு, அதே நேரத்தில் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நம்மளுடைய பிழியும் அச்சுக்குள்ளே போட்டுடலாம். ரொம்ப சுலபமாக புழிய முடிஞ்சது, ஏன்னா மாவின் பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால. இப்போ நம்மளுடைய பிழிந்த இடியாப்பத்தை 10 நிமிடம் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தை உபயோகப்படுத்தி வேக வைக்கலாம். அதாவது மேலே அதுக்கு உண்டான விசில் அப்படின்றத போடாமல் அப்படியே மூடியை போட்டு வேக வைக்கலாம் இந்த குக்கர் பாத்திரத்தில். அல்லது நீங்கள் எப்பொழுதும் போல் இட்லி பாத்திரத்தில் இட்லி எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம இடியாப்பங்களை இப்போ பார்க்கலாம். ரொம்ப அருமையாக அழகாக பரிமாறவும் பக்குவத்தில் தயாராக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த அருமையான இடியாப்பம் பார்த்தீங்க இல்லையா, 1க்கு 2 பங்கு அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய மாவின் தன்மை தெரியலன்னா 1.5 வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை 2ஆக மாற்றிக்கலாம். சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அதில் கவனம் செலுத்தும்போது ரொம்ப சுவையாக சுலபமாக நம்மளுடைய இடியாப்பங்கள் தயாராகிடும். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.